எல்லாரும் தோசை சட்டி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் இப்படி இந்த மாரி ஆயில் ரொம்ப ஸ்டோர் ஆயி ஏடு ஏடா ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்படி ஆனதுக்கப்புறம் நம்ம தோசை ஊத்தும்போது, தோசையில ஒரு மாரி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சுரும். அந்த ஆயில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். அத அத ஃபுல்லா நம்ம எடுக்கணும்னா, என்ன பண்ணணும்னா, நல்லா ஹீட் பண்ணிறணும். தோசை சட்டிய அடுப்ப காய வச்சு, ஃபுல் ஃப்ளேம்ல நல்லா இந்த மாரி ஹீட் பண்ணிட்டு, அந்த ஆயில்லாம் சேர்ந்து இப்படி எரிய ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா தோசை சட்டிய ஹீட் பண்ணிருங்க. ஹீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத நல்லா நான் தோசை கரண்டிய வச்சே ஃபுல்லா அந்த ஏட ஃபுல்லா எடுத்து விட்டோம்னா, ஈஸியா போயிரும். இதே இது நம்ம ஹீட் பண்ணாம என்னதான் சொரண்டுனாலும், அது வெளியில வரவே வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்பப்ப இது ஓரளவுக்கு வந்துருச்சுன்னா, திருப்பி ஹீட் பண்ணி, ரீஹீட் பண்ணி, திருப்பி இதே மாரி எடுங்க. ஸோ டோட்டலா வெள்ளையாலாம் ஆக்க வேணாம். அதுக்கப்புறம் தோசை வராம போயிரும். அதனால இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு அத ஃபுல்லா நான் எடுத்துட்டேன்னு. ஸோ ஹீட் பண்ணா மட்டும் தான் இந்த அளவுக்கு எடுக்க முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.